இந்த தமிழ் வீடு எங்க இருக்கு? போலீஸா? எதுக்கு? சரி, அதுக்கு ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன எக்ஸஸ் மாஸ்டர் என்னன்னு போய் பார்க்கலாமா? தமிழ் இருக்காராமா? ஐயா, என் புள்ள எதுவுமே செய்யலையே, அவனை தேடி எதுக்கு வந்திருக்கிய? என்னம்மா எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க? தம்பி ஏதோ பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. திருச்சி ஆபீஸ்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்கு லெட்டர் வந்திருக்கு. தம்பி நல்லவர்னு எழுதி அனுப்பிருப்போம், கையெழுத்து வாங்கணும், அதான் நேர்ல வந்திருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க தம்பி. போடு சாமி. தம்பி பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க, வெளிநாட்டுக்கு சுத்தி பார்க்க போறீங்களா இல்ல வேலைக்கு எதுவும் போறீங்களா? அண்ணன் குவைட்ல இருக்காருங்க, எனக்காக வேலை தேடிட்டு இருக்காரு. கிடைச்சது உடனே போக வேண்டாமா? அதுக்காக தான் சார். உடம்ப ஸ்லிம்மா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்களே, இத குறைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். ஓ, தொப்பையை குறைக்கணுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காலையில 20 இட்லி சாப்பிடுங்க, மதியானம் 2 சிக்கன் ஃபுல் பிளேட் பிரியாணி, ராத்திரி 10 பரோட்டா சால்னா போதும். அதுதானே டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் எங்க குறையும்? வேணாம், குறைஞ்சா போலீஸுங்கிற மரியாதை போயிடும். வாங்கம்மா. தேங்க்ஸ்க்கா. என்ன பாக்குறேன்? தட்டுல காசு போடல, நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. என்ன பண்றது? நான் ஃபீல் பண்ணலையே. போடுங்க. நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. தேங்க் யூ. பயங்கரமான ஆளுப்பா. வேல் முருகா. முருகா அவனை நம்பாத, ஏமாத்துறான். என்ன தொட்டு கும்பிடுறான்? அப்பா பெரிய ஜித்தந்தான். உட்காருங்க. இவங்க பிச்சை கேட்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பாட்டி, எத்தனை பேர் இருக்கீங்க? சோறு ரெண்டு எல்லாம் ரெடியா? 18 பேர் இருக்காங்க. இதுல 100 ரூபாய் இருக்கு, 90 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேருக்கு வந்தா போட்டுருங்க. வாரா எப்படி தம்பி? பாட்டி, உலகிற சாமி கருப்புற கொளுத்தணும், உண்டியில காசு போடணும்னு சொல்லல, நாமளா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதே காசுல 10 பேர் பசியில இருக்கிறவங்களுக்கு போட்டீங்கன்னா அவங்க வயிறாத நிறையும். அதான் வரட்டுமா? போயிட்டு வரா சார். பரவாயில்ல. ஐயோ, தப்பா ஃபீல் பண்ணிட்டோமே. கடவுளே, நல்லா இருக்கட்டும். என்னடா போயிடுச்சா? போகல போயிடுச்சாடா? போகலப்பா. போயிடுச்சு. அடரா மேலத்தை. ஓட்டுறது மீன்பாடி வண்டி, சாகறதுக்கு முன்னாடி சங்கூதி ஆட்டம் போட அலையுதுங்க. நீ மட்டும் என்ன ஓசில சாராயம் கிடைக்குதுன்னு காலையில இருந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கல? இந்தா பாரு. அப்படி போடு. அமுக்கி பாரு. எடுத்து போடு. பெருசு எதுக்கு குத்துற? நீ நல்லா ஆடுறல, அதுக்கு தான். சனி போனம் தனியா போகாதும்பாங்க. அடுத்து இந்த ஏரியால நீ தான் சொருக போற, அதுக்கு அட்வான்ஸா வச்சுக்கிறேன். போய்ட்டானா மச்சான்? கஸ்டமர் காலி. இப்படியே சேர்த்து குத்து. இந்தா கொசுகடி. கர்மம். மார்கழி மாசம் மனுஷன் ஒரு சுகமா சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல மாக்கோளம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்க எனக்கு எதையெல்லாம் இதா ஆசிட்ட ஊத்தி அழிச்சாதான் போகுது. ஆனா 1 மாசத்துக்கு புண்ணும் சரங்கு மாறு. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா?
இது ஆகாத எருமை 11 மணி வரைக்கும் வாய பேனு வச்சு தூங்குறத பாரு. தூங்கும் போதே வாய் அப்படியா இருக்கு? நீ எப்ப வெள்ளனே எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போறியோ அன்னைக்கு தான் நீ உருப்படுவ. இங்க பாரு தங்கச்சின்னு பாக்கறீங்களா கொமட்ல குத்தி விடுவேன். தமிழ் கொஞ்ச நாள்ல குவைத்து போறான். அவன் போன ஒரு வாரத்துல நானும் பின்னாலே போறேன். ஏதாச்சும் ஓவரா பேசுனீங்க அங்க இருந்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கூட வேண்டாம். சோம்பேறி இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருப்பிட்டா மாதிரிதான். 4 வீட்டு வாடகை வரதுனால கஞ்சி குடிக்கிறோம். இல்லனா குடும்பத்தோட முச்சந்தில பிச்சை தான் எடுக்கணும். பிச்சையா? இது வரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறானையா? ஐயா 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 கொஞ்சம் பிச்சை போடுங்க. ஐயா அட பிச்சை போடு பிச்சை கேக்குறா மூதேவி பிச்சை போடு. எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற? திரும்ப வரும்போது நின்னு குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன். என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க? ஆமா அம்மா அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மகளும் இவ்வளவு கன்றாவியா இருக்கியே? இப்ப தெரிஞ்சுதா ஒளிமயமான எதிர்காலம். அவன் கடக்குறான் எடுபட்ட பைய. மத்தியான சோத்துக்கு உல வச்சு வாடி. மூஞ்ச பாரு. ஏமா காலையிலேயே நம்ம வீட்டுக்கு புதுசா குடுத்தன வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாத்தா. அப்பா பொண்ணு 2 பேர் தான். பாக்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சரி இருக்கட்டுமேனு விட்டுருக்கேன். ஹலோ ஆ யாரு? மூர்த்தி பேசுறேன்ப்பா. சொல்லு மாமா. டீ கடைக்கு போவோமா? டேய் டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்ல இருந்து போனா போன எடுத்து சொம்ப. என்னடா அது எவனை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. அண்ணி அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? என்னப்பா? அங்க இது வர காதல அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? நம்ம வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்க. அப்படியா? அவங்கள சத்தத்தை குறைக்க சொல்லுங்க. ஐயா எனக்கு பயமா இருக்குதுப்பா நான் போக மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்களே? சரி நானே போய் சொல்றேன். மண்டை வெடிக்குது. வீட்ல யாருங்க? வெளியில யாருங்க? தமிழ். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இதுல எந்த தமிழ்? இந்த வீட்டு சொந்த தமிழ். அகநானூறு, புறநானூறு, எட்டுத்தொகை, குறுந்தொகை, நலவெண்பா, நாட்டியப்பா. இதுல நீ யாருப்பா? உங்க அப்பன். வெளியே வாமா. அவ்வியார் மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. சொல்லுப்பா. சொல்றேன். ஏமா குடுத்துட்டு வந்த அன்னைக்கு அப்படி சவுண்ட் போட்டு டார்ச்சர் பண்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன கேட்டுட்டு இருக்கல? காது கேட்காதா? என்ன பாட்டி இந்த அளவுக்கு விடுது? நம்மள பாக்குதா இல்லாட்டி வேற ஏதாவது பாக்குதா? ஹலோ என்ன 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 சொன்னீங்க? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன். நான் வேணா போட்டுடுறேன். கிழிஞ்சது போ. நான் வேணா தச்சிடுறேன். ஏய் சவுண்ட குறையமா சொல்றேன். பார்க்க அழகா தான் இருக்கா. பாவம் கொஞ்சம் லூசுன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட சொல்லிட்டு முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லணும். மீனாட்சி. என்னப்பா? யாருமா? வீட்டுக்காரருப்பா. வீட்டுக்காரரா? அப்பா வீட்டு ஓனர்ப்பா. ஓஹோ